எங்க வீட்ல நான் யூசுவலா பண்ற ஹைதராபாத் ஸ்டைல் ப்ரான் பிரியாணி பண்ணலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்களேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணும். ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு தண்ணி ஊத்தி புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து ஊற வச்சிருந்த 1/2 kg பாஸ்மதி ரைஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அது 90% வேகணும். அப்படியே அதை ஓரமா விட்டு ஒரு பிரியாணி பத்திரத்துல ஏரா, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பொரிச்சு வச்சிருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் தயிர், ஏலக்காய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு லாஸ்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா குக் பண்ணிடுங்க. இப்போ குக்கான கிரேவியை கொஞ்சமா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டு ரைஸ் வந்து 90% வெந்துடுச்சு. அந்த 90% வெந்த ரைஸை வந்து இப்போ லேயர் பை லேயரா ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரைஸ், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் கீ, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கிரேவி, இந்த மாதிரி 2 லேயரா ஆட் பண்ணிட்டு ஃபைனல் லேயர்ல உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்றது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல. அதுக்கப்புறம் தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிருக்கும். அப்படியே அதை மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. அப்படியே லேயர் பை லேயரா எடுத்து சாப்பிடணும். அப்போதான் செமையா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாய்.